நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு இந்த காலை நேரத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு, இந்த நல்ல வாய்ப்பினை கொடுத்த ஆண்டவரையும் திருச்சபை போதகருக்கும் இந்த மாதத்தினுடைய நிறைவு நாட்களிலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து நாம் வேதத்திற்கு நேராக நாம் திரும்பிக் கொள்ளுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம், சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் சங்கீதம், 46ஆம் சங்கீதம் 1-3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலைமாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதத்தை தான் இந்த காலை நேரத்திலே நாம் தியானம் செய்ய போகிறோம். உங்களுடைய நூலை அந்த பகுதியிலே நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த சங்கீதத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த 46ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரனாகிய கோராகின் புத்திரர்கள் இவ்விதமாய் சொல்லுகிறார்கள். 3ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிப்போமா? 3ஆம் வசனம். அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். இந்த வேத பகுதியில ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நாங்கள் அச்சப்படுவதில்லை. நாங்கள், கவனிக்கிறீங்களா? அச்சப்படுவதில்லை அல்லது பயப்படுவதில்லை. நாங்கள் அச்சப்பட மாட்டோம். ஏனென்றால், முதலாம் வசனத்தை கவனியுங்கள். கர்த்தர் நமக்கு அடைக்கலமும் பெலனும் அனுகூலமான துணையுமாக இருக்கிறார். ஆண்டவர் அடைக்கலமாக, ஆண்டவர் பெலனாக, ஆண்டவர் அனைத்துமாக இருக்கிறார். அவர் அடைக்கலமாக இருக்கிறார், அவர் பெலனாக இருக்கிறார், அவர் துணையாக இருக்கிறார். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் வாசிப்பீர்கள் என்றால் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே, தேவனால் கிறிஸ்து நமக்கு ஞானமும் பெலனும் மீட்பும் பரிசுத்தமுமாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் இந்த சங்கீதத்திற்கு ஒரு தலைப்பு கொடுப்போம் என்றால் நாம் இவ்விதமாக சொல்லலாம், அனைத்துமாக ஆண்டவர் இருக்கிறார், ஆகவே அச்சப்படாதிருங்கள். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஆராதனையில பங்கு பெற வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவர் உங்களுக்கு அனைத்துமாக இருக்கிறார். அவரே பெலனாக இருக்கிறார், அவரே அடைக்கலமாக இருக்கிறார், அவரே துருகமாக இருக்கிறார், அவரே துணையாக இருக்கிறார். ஆகவே நீங்கள் அச்சப்படாதிருங்கள். எதை குறித்து என்ன செய்யாதீங்க? நிகழ்காலத்தை குறித்தோ, எதிர்காலங்களை குறித்தோ, சூழ்நிலைகளை குறித்தோ நீங்கள் அச்சப்படாதிருங்கள். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு அனைத்துமாக இருக்கிறார். இந்த சங்கீதத்தை எத்தனை வசனம் இருக்கு? 46ல 11 வசனங்கள் இருக்கிறது. இந்த 11 வசனங்களை 3 பிரிவுகளாக பிரித்து
நாம் தியானம் செய்ய போகிறோம். 1 3 வசனங்கள் நம்பிக்கையின் அறிக்கையை பற்றி பேசுகிறது. நம்பிக்கையின், வாய் திறக்க மாட்டீங்களோ? 4 7 வசனங்கள் நம்பிக்கையின் ஆறுதலை பற்றி அல்லது நம்பிக்கையின் ஆசீர்வாதத்தை பற்றி பேசுகிறது. 8 11 வசனங்கள் நம்பிக்கையின் ஆளுகையை பற்றி பேசுகிறது. நம்பிக்கையின் அறிக்கை, நம்பிக்கையின் ஆறுதல், நம்பிக்கையின் ஆளுகை என்று 3 பிரிவுகளாக பிரித்து இந்த திருமறை பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, நாம் எல்லாம் யாரை நம்புறோம்? நம்முடைய ஒரே நம்பிக்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதனாலதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரே தேவன், ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஒரே நம்பிக்கை யாருங்க? இயேசு கிறிஸ்து. இப்ப கர்த்தரை நம்புகிற இந்த பகுதியிலே எழுதுகிற கோராகின் புத்திரர்கள் சொல்லுகிறார்கள். 2 வசனத்தை கவனிங்கள். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், கொஞ்சம் கவனிங்களே, பூமி இப்படி சுற்றி கொண்டிருக்கிற பூமி, நீங்க நினைக்காதீங்க பூமி எப்படி சுத்துது, இப்படி சுத்துது நினைக்காதீங்க. பூமி என்ன செய்யுது? அதனுடைய புள்ளியிலிருந்து தேவன் ஒரு புள்ளி வச்சிருக்காரு. அந்த இருக்கிற இடத்துல தான் அது தன்னைத்தானே சொல்லுங்க சுத்துகிறது. பூமி இப்படி தன்னிடத்திலேயே சுத்தி கொண்டிருக்கிற பூமி இப்பொழுது இடம் மாறினாலும், என்னங்க, பூமி தன்னுடைய இடத்தை விட்டு மாறினாலும், நிலை மாறினாலும், இப்ப சமுத்திரம் இருக்கிறது, இந்த சமுத்திரம் சரி மலைகள் இருக்கிறது, இந்த மலைகள் நடு சமுத்திரத்தில், இப்ப பக்கத்துல கடல் இருக்கு இல்லையா உங்க நாட்டுல, இப்ப இதுல பெரிய சமுத்திரம் விழும் என்றால் தண்ணியெல்லாம் எங்க வந்துரும்? சொல்லுங்க, குடியிருப்புகளை வந்துரும். இப்ப பூமி என்பது, மலைகள் என்பது இயற்கை. இதெல்லாம் என்னங்க? ஆண்டவர் படைத்த இயற்கை. அப்ப இந்த இயற்கைகள் தன்னுடைய இடத்தை மாற்றுகிறது. இயற்கை என்ன பண்ணுது? நிலை மாறுகிறது, தன்னுடைய இடத்தை மாற்றுகிறது. இப்ப சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இயற்கை இடம் மாறினாலும், இயற்கை இடம் மாறினாலும், இப்ப இயற்கை இடம் மாறும் போது என்ன நடக்கும்? ஒரு 2 மணி நேரம் இடியும் மின்னலோடு கூட மழை பெய்ததென்றால் உடனே எதை கட் பண்ணிடுவாங்க? எங்க நாட்டுல உடனே அவங்க சாரல் பெஞ்சாலே உடனே கட் பண்ணிடுவாங்க கரண்ட். கொஞ்சம் காத்தெல்லாம் அடிச்சா கன்ஃபார்மா கட்டுதான் கரண்ட். அதனாலதான் இங்க பாருங்க, என்னுடைய கையில ஒரு பைபிள் இருக்கிறது, ERV என்கிற மொழிபெயர்ப்பு. இதுல எழுதப்பட்டிருக்கிறது, பூமி நிலை மாறும் போது இருள் சூழ்ந்தாலும், என்னங்க, இருள் சூழ்ந்தாலும், கவனிங்கள், இயற்கை தன்னுடைய இடத்தை மாற்றிக்கொண்டாலும் கூடவே இருக்கிறவர்கள், எல்லா காலத்திலும் கூட இருப்பாங்க மனுஷங்க, உறவுகள். ஆனா கஷ்டம் வரும்போது, நெருக்க வரும்போது
மாற்றிக்கொள்வார்கள். ஆகவே சங்கீதக்காரனாகிய கோராகின் புத்திரர்கள் சொல்லுகிறார்கள், ஐயா, இயற்கை இடத்தை மாற்றினாலும் கூடவே இருப்பவர்கள் இடத்தை மனதை மாற்றினாலும் எங்க வாழ்க்கையில இருள் சூழ்ந்தாலும் நாங்கள் அஞ்ச மாட்டோம். ஏனென்றால் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. யாரு எந்த இடத்தை மாத்திக்கிட்டாலும் இயற்கை மட்டுமல்ல, கூடவே இருக்கிற உறவுகள், குடும்பம், நண்பர்கள் யாரு இடம் மாறினாலும் எங்க வாழ்க்கையே ஒண்ணு வழி தெரியாம இக்கட்டான நிலையில இருந்தாலும், இருள் சூழ்ந்த நிலையில இருந்தாலும் நாங்கள் அஞ்ச மாட்டோம். ஏனென்றால் ஆண்டவர் இருக்கிறார். அவரே எங்களுக்கு அனைத்துமாக இருக்கிறார். அல்லேலூயா. எது வேண்டாலும் இடம் மாறட்டும், யாரு வேண்டாலும் மாறட்டும், கர்த்தர் மாறாதவர். அல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை என்னை விட்டு விலகாமலோ சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க எந்த நிலையிலே வந்திருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிற, அவரை நம்பி வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, எதற்கும் பயப்படாதிருங்கள். இயற்கை மாறலாம், கூட இருப்பவர்கள் மாறலாம், இருள் சூழ்ந்து காணப்படலாம், ஆனால் எல்லாம் மாறினாலும் இறைவனாம் இயேசு உங்களை விட்டு மாறுவதில்லை. அவர் உங்களை கைவிடுவதில்லை. அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை. உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு காலத்துல ஸ்காட்லாந்து என்று ஒரு தேசம் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸ்காட்லாந்து தேசத்துல முன்னொரு காலத்துல ராணுவத்திற்கு வாலிபர்களை வலுக்கட்டாயமாக அந்த அரசாங்கம் இழுத்துட்டு போகும். அப்படி இழுத்துட்டு போகும்போது பொதுவாகவே எல்லா உத்தியோகத்துக்கும் பிள்ளைகளை மனப்பூர்வமா அனுப்பி வைக்கிற பெற்றோர் உண்டு. எல்லா வேலைக்கும் அனுப்புவாங்க, பெரும்பாலும் எந்த வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க. எங்க ஊர்ல எல்லாம் ராணுவத்துக்கு இருக்கிறதே ஒத்த புள்ள, அவனையும் போய் ராணுவத்துல போய் சேர்த்து விட்டுக்கிட்டு இருக்க. இரண்டாவது, மரணத்தோடு எதிரிகளோடு போராட ஒவ்வொரு நாளும் மரணத்தோடு விளையாடுகிற ஒரு காரியம். அப்ப இந்த ஸ்காட்லாந்து தேசத்துல அந்த அரசாங்கம் ஒரு காலத்துல வலுக்கட்டாயமாக அங்க இருக்கிற வாலிபர்களை யுத்தத்திற்கு பயிற்சி கொடுப்பதற்காக வலுக்கட்டாயமாக அழைத்து செல்வார்கள். அப்போது அங்கே ரட்சிக்கப்பட்டிருக்கிற பெற்றோர்கள், அந்த நாட்களில் ரட்சிக்கப்பட்டிருக்கிற பெற்றோர்கள் அந்த நாட்களிலே ஆண்டவரை பார்த்து சொல்லுவார்கள், உறவுகளை பார்த்து சொல்லுவார்கள், ஆண்டவரே, என் மகனை இந்த அரசு ராணுவத்திற்கு பிடித்து செல்லுகிறது, ஆர்மிக்கு நேராக அழைத்து செல்லுகிறது. எங்கள் ஆண்டவர் எங்கள் பிள்ளைகளுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமாயிருப்பீராக. பிள்ளைகளை ராணுவத்திற்கு வலுக்கட்டாயமாய் அழைத்து செல்லுகிற போது ஒரு காலத்தில் ஸ்காட்லாந்து தேசத்திலே இந்த சங்கீதத்தை தான் பாடுவார்கள். ஆனால் இன்றைக்கு அதே ஸ்காட்லாந்து தேசத்திலே இந்த 46ஆம் சங்கீதத்தை தான் அவர்கள் தேசிய பாடலாகவே வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அந்த நாட்டினுடைய தேசிய பாடலே, இயற்கை இடம் மாறினாலோ, இருப்பவர்கள் இடம் மாறினாலோ, இருள் சூழ்ந்து காணப்பட்டாலோ, நாங்களோ எங்கள் தேசமோ பயப்பட மாட்டோம். ஏனென்றால் அனைத்துமாக எங்கள் ஆண்டவர் எங்கள் தேசத்திற்கு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நீங்க என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க? பயப்படக்கூடாது.
பைபிள்ல 365 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை பயப்படாத. 365 நாளும், வருஷத்துல ஒவ்வொரு நாளும் காலையில எழும்புகிற போது கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை பயப்படாத. இன்னைக்கு பயப்படாத. இன்றைய நாளை குறித்து பயப்படாத. இந்த நாள் தேவைகளை குறித்து பயப்படாத. ஆபீஸ்ல என்ன நடக்குமோ, பிசினஸ்ல என்ன நடக்குமோ பயப்படாத. ஏனென்றால் அனைத்துமாக நானே இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் அனைத்துமாக இருக்கிறார் என்று யார் விசுவாசிக்கிறார்களோ, யார் அறிக்கை செய்கிறார்களோ, ஒரு நாளும் அவர்கள் அச்சப்படுவது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இரண்டாவது பகுதியை கவனியுங்கள். 4ஆம் வசனம். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க பார்க்கலாம். சந்தோஷிப்பிக்கும். 5ஆம் வசனம் கடைசி வார்த்தை. அதிகாலையிலே கடைசி வார்த்தை ஸ்கிரீன்ல போடியா ராஜா. யார் போடுறது ஸ்கிரீன்ல? 5ஆம் வசனம் போடுங்க. சகாய பண்ணுவார், சந்தோஷிப்பிக்க பண்ணுவார், சகாய பண்ணுவார். இப்ப எது சந்தோஷிப்பிக்க பண்ணுகிறது, எது சகாயம் செய்கிறது? இரண்டாவது பகுதி சொன்னேன், நம்பிக்கையின் ஆறுதல். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு ஆறுதலின் செய்தி, ஒரு ஆசீர்வாதமான செய்தி என்னவென்றால், உங்களுக்கு ஒரு நதி உண்டு. என்னங்க? உங்களுக்கு தண்ணியை பார்த்தாலே என்ன வந்துடும்? கடலை பார்த்தா, ஆற பார்த்தா, நதியை பார்த்தா இயற்கையாவே என்ன வருது? கோபம் வருதா? சொல்லுங்க. ஒரு ஆற பாக்குறீங்க, ஒரு நதியை பாக்குறீங்க, அது அந்த 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 நீர்வீழ்ச்சியை பார்த்தாலே நமக்கு என்ன வரும்? ஒரு மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. அப்ப இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உங்களுக்கு ஒரு நதி உண்டு, ஒரு நதி உண்டு. அதை விளக்குவதற்கு நேரம் இல்லை. ஆதியாம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின்படி ஏதேனிலே ஒரு நதி இருக்கிறது. அந்த நதி 4 பிரிவுகளாக பிரிந்து ஆறுகளாக பிரிகிறது. அந்த நதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். அது யாருக்கு அடையாளம்? ஏன்னா அது எபிரேய விளக்கம், நமக்கு அதுக்கு நேரம் இல்லை. நல்லா கவனிங்க. அப்ப நமக்கு ஒரு நதி இருக்கிறது. அப்படி என்றால் நம்புகிறவர்களுக்கு ஒரு ஆறுதலின் செய்தி. ஆண்டவர் ஒருவர் உங்களுக்காக இருக்கிறார். யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, யார் இருக்கிறா? ஆண்டவர், நதியாயிருக்கிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். நம்பிக்கையின் அறிக்கை, அச்சப்படாதிருங்கள். நம்பிக்கையின் ஆறுதல், உங்களுக்காக ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இந்த ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் இருக்கிற நம்முடைய ஆண்டவர், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நமது சார்பிலே இருக்கிற ஆண்டவர், நமக்கு சகாயம் பண்ணுகிற ஆண்டவர், நம்மை சந்தோஷப்படுத்துகிற ஆண்டவர். அவர் எப்படிப்பட்டவர்? 4ஆம் வசனம். நல்லா பைபிளை பாருங்க. பைபிள் வச்சிருக்கீங்களா? பைபிள் பாருங்க பார்க்கலாம். வாசிங்க பார்க்கலாம். 4ஆம் வசனம். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும். கொஞ்சம் கவனிங்க. நம்முடைய சார்பிலே இருக்கிற ஆண்டவர், நமக்கு சகாயம் செய்கிற ஆண்டவர், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம்? உன்னதமானவர். கொஞ்சம் கவனிங்க ஐயா. நம்முடைய ஆண்டவர் யாருங்க? உன்னதமானவர்.
உன்னதமானவர் அப்படின்னா அந்த உன்னதமானவர் என்கிற வார்த்தைக்கு எபிரேய வார்த்தை ஏல் எலியோன் என்கிற வார்த்தை. ஏல் எலியோன் என்றால் உச்சகட்ட அதிகாரமுடைய ஆண்டவர். அல்லேலூயா. இதைத்தான் பவுலடிகளார் எபேசியர் 1 அதிகாரம் 20-21 சொல்லுகிறார். எல்லா அதிகாரங்களுக்கோ, எல்லா துரைத்தனங்களுக்கோ, எல்லா கர்த்தத்துவங்களுக்கோ, எல்லா நாமத்துக்கோ அவர் மேலானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஆண்டவர் யாருங்க? நமக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஆண்டவர், நமக்கு சகாயம் செய்யக்கூடிய ஆண்டவர், நம்முடைய வாழ்வை சந்தோஷப்படுத்துகிற ஆண்டவர். 1 வசனத்தின்படி ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணை என்றால் நம்முடைய சார்பிலே இருக்கிற ஆண்டவர் உன்னதமானவர், உச்சகட்ட அதிகாரமுடைய ஆண்டவர். இவருக்கு மேலே அதிகாரமுள்ள ஒரு நபர் கிடையாது. இவரே உச்சகட்ட அதிகாரமுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் சீசர்களை அனுப்பும் போது சொன்னாரு மத்தேயு 28:19-20 வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீ தைரியமா ஊழியத்துக்கு போ, அநேகரை சீசராக்கு, அற்புதங்களை செய்ய, உபதேசம் பண்ணு. என்ன அதிகாரம் யார் கையில் இருக்கு? ஹலோ, அதிகாரம் யார் கையில் இருக்குது? இந்த உலகத்திலேயும் நாட்டினுடைய அரசியல்வாதிகளிடத்தில் அதிகாரம் இருக்கிறது, அதிகாரிகளிடத்தில் அதிகாரம் இருக்கிறது. ஆனால் இவர்களுடைய அதிகாரங்களை விட ஒரு மேலான அதிகாரம் படைத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. போன மாசம் தானே ஒரு பெரிய புயல் இலங்கையை தாக்கியது. எந்த அதிகாரியினாலாவது அதை நிறுத்த முடிந்ததா? புயலை நில்லு அதிகாரி சொல்லுகிறேன், இலங்கை அதிபர் சொல்லுகிறேன், இலங்கை ஜனாதிபதி சொல்லுகிறேன், இந்திய பிரதமர் சொல்லுகிறேன், புயலை நில்லு, நிக்குமா? சொல்லுங்க. ஆனா ஆண்டவர் சொன்னார், காற்றே கடலே இறையாதே அமைதலாயிரு என்றால் அது அப்படியே கேட்கும். அல்லேலூயா. அப்படி என்றால் இதனுடைய பொருள் இங்கே இருக்கிற அதிகாரங்களை விட மேலான அதிகாரம் உடையவர் நாம் ஆராதிக்கிற, நாம் நம்பிக்கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்ப இந்த ஆண்டவர் உன்னதமானவர், உச்சகட்ட அதிகாரமுடையவர். 7 வசனம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இப்ப கொஞ்சம் கவனிங்களேன். உயர்ந்த இருக்கா? ஆமா இல்ல. உயர்ந்த அடைக்கலம். சரியா? 11 வசனம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். உயர்ந்த அடைக்கலமானவர். கவனிங்க, அவர் எதிலெல்லாம் உயர்ந்தவராக இருக்கிறார்? 10 வசனம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன். எப்படிங்க? ஹலோ, ஜாதிகளின் மேல் உயர்ந்தவர், பூமியிலே உயர்ந்திருப்பேன். எப்படிங்க? ஜாதிகளிலே உயர்ந்தவர், ஜனங்களிலே உயர்ந்தவர், பூமியிலே உயர்ந்திருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. ஆகவேதான் ஏசாயாவில் எழுதப்பட்டிருக்கிறது 66 அதிகாரத்தில், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு. அவர் காலை எங்கதான் தொங்க விட்டுருக்காரு? சொல்லுங்க. பூமியில தான் இருக்குது. வெள்ளை மாளிகை அவர் காலுக்கு கீழே தான் இருக்குது.
இலங்கை அதிகாரம், இந்திய அதிகாரம், இத்தாலி அதிகாரம், இஸ்ரவேல் அதிகாரம், ஒவ்வொரு நாட்டினுடைய அதிகாரங்களும் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் எங்கதான் இருக்கிறாங்கடா? எல்லாம் அவருடைய சொல்லுங்க பாதங்களுக்கு கீழாக. அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவர் யாரு? உன்னதமானவர், உச்சகட்ட அதிகாரமுடையவர். ஜாதிகளின் மேலும் ஜனங்களின் மேலும் அதிகாரிகளின் மீதும் உயர்ந்திருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. சரி, 7ஆம் வசனம் மறுபடியும் வாசியுங்கள். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன். இப்ப இந்த வசனத்தை பாருங்களேன். 7ஆம் வசனத்திலயும் இருக்குது. அதே வசனம் தான் மறுபடியும் எத்தனை வசனத்துல வருது? 11 வருது. வெரி குட். அடிக்கடி ஒரு வார்த்தை, யாக்கோபின் தேவன். என்ன தேவன்? இப்ப நீங்க சரியா சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் தெரிஞ்சவங்க, உன்னதமான தேவனாக கர்த்தர் யாருக்கு வெளிப்பட்டார்? உன்னதமான தேவனாக முதலாவது யாருக்கு வெளிப்பட்டார்? ஆதியாகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு கர்த்தர் வெளிப்பட்டார். கவனிக்கிறீங்களா? அங்கேதான் ஆசாரியன் ஆசீர்வதிக்கிறான். உன்னதமான தேவனுடைய நாமத்தில் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன்னதமான தேவனுக்கு நேராக என் கரங்களை உயர்த்துகிறேன் என்று ஆபிரகாம் சொல்லுகிறான். அப்ப உன்னதமான தேவன் என்றால் ஆபிரகாமின் தேவன். 7ஆம் வசனமும் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் ஆபிரகாமின் தேவன் மட்டுமல்ல, அவர், சத்தமா சொல்லுங்க, யாக்கோபின் தேவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் முற்பிதாக்களோடு ஆண்டவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். அல்லேலூயா. முற்பிதாக்களோடு தேவன் என்ன பண்ணிருக்காரு? உடன்படிக்கை செய்திருக்கிறார். சகல நாட்களிலும் நீ போகிற இடமெல்லாம் உன்னோடோ உன் தலைமுறையோடோ நான் கூடவே இருப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சத்தியம் புரியுது? அப்ப நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் உயர்ந்திருக்கிற தேவன் மட்டுமல்ல, உடன்படிக்கையின் தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் சத்தியம் விளங்குகிறது? நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மோடு, நம்முடைய முற்பிதாக்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். என்னவென்றால், நான் உன் கூடவே, சொல்லுங்க, உன் கூடவே இருந்தாரா இல்லையா? பரிசுத்தவான்களோடு நம்மளோட இருக்காரா? இருக்கிறாரா அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்களேன், சும்மா கையை பிடிச்சு சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களோடு கூட இருக்கிறார். அதனாலதான் நம்மளை என்ன பண்ணிருக்கார் ஆண்டவர்? இதுவரைக்கும் ஆசீர்வதிச்சு நடத்தி வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு வசனம் இருக்கு நம்ம பைபிள் அல்ல, இந்த ERV இருக்குது. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் பெயரும். ஆனா இந்த மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது, இதற்கு இடையில ஒரு வார்த்தை, அவர் நம்மை வழி நடத்துவதற்கு பொறுப்புள்ள தேவனாக இருக்கிறார். எப்படிங்க? நம்மளை டெய்லி வழி நடத்துறதுக்கு, நம்மளை வழி நடத்துகிற பொறுப்பு யாருடையது? சத்தமா சொல்லுங்க, தேவனுடையது. அப்ப கர்த்தர் நம்ம கூட. அதனாலதான் நிறைய இந்தியாவில் இங்கே பார்க்கல, நான் பெருசா, ஒருவேளை நீங்க வசனங்கள் போடாம இருக்கலாம். இந்திய தேசத்துல பார்த்தேன் அப்படின்னா
நிறைய கார்கள்ல, வாகனங்கள்ல நிறைய வசனங்களை பார்க்கலாம். வசனங்கள் போட்ட நிறைய கார்கள் முன்னாடி போகும். அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு சந்தோஷம். பரவாயில்லை, யாருன்னு தெரியாது, உள்ள இருக்காது, ஏதோ ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் ஒரு பொறுப்புள்ள தேவனாக நம்ம எல்லாரையும் சொல்லுங்க ஆசீர்வதித்திருக்கிறார். பக்கத்தை கை எப்படி சொல்லுங்களேன், உங்களிடத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. இருக்கா இல்லையா? இல்லைன்னா சொல்லுங்க, இன்னைக்கு ஜெபம் பண்ணி வர வச்சிருவோம். நமக்கு ஆசீர்வாதம் இருக்கா இல்லையா? ஆனா ஆவியின் கனி இருக்கா? ஹலோ, அன்பு, இரக்கம், இச்சை அடக்கம், சமாதானம். எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ள என்னது? கணவன் மனைவி சண்டை, கணவன் மனைவி சண்டை, பிரச்சனை, போராட்டம். ஆவியின் கனி இருக்கா? ஆமா இல்ல? இல்ல. ஆசீர்வாதம் இருக்குது, சொந்த வீடு இருக்குது, இல்ல வாடகையா இருந்தாலும் அதை கட்டுறதுக்கு பணம் கொடுக்கிறாரு, நல்ல வாகனம் கொடுக்கிறாரு, நல்ல வேலையை கொடுத்திருக்கிறாரு, நல்ல பொருள்களை வாங்கி வைத்திருக்கிறோம். அப்ப ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆனால் ஆவியின், சொல்லுங்க ஐயா, ஆவியின் கனி எத்தனை பேர் சொல்ல முடியும்? எங்க வீட்டுக்காரர் ஆவியின் கனியுள்ள மனுஷர். சரி, என் மனைவி ஆவியின் ரொம்ப பொறுமைசாலிங்க. நீடிய பொறுமையுள்ள மனைவியை கர்த்தர் கொடுத்திருக்காருங்க, ரொம்ப பொறுமைசாலிங்க. அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்ப என்ன இல்ல சொல்லுங்க? ஆசீர்வாதம் இருக்கு, ஆனா ஆவியின் ஆசீர்வதிப்பது யாருடைய பக்கம்? யாரோட வேலை? அவர் கரெக்டா செஞ்சிட்டாரு. அவர் நமக்கு எல்லாருக்கும் சொல்லுங்க. ஆளெல்லாம் பார்த்தா நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்ல ஸ்டைலா இல்ல? நல்ல ஸ்டைலா? அங்கங்க ஒரு மினுமினுப்பு இருக்குது. தங்கம் என்ன செய்யுது அப்படின்னு என்ன அர்த்தம்டா? நீங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா சொல்லுங்க வச்சிருக்கிறார். அது தெரியுது, உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. அதிகாலையில எழும்பி ஆண்டவரை தேடி வந்து உங்களுடைய அழகான முகத்தை பார்க்கிற போது தெரியுது, நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதுக்கு ஆமென் சொல்றீங்க. கனிக்கு அன்புள்ளவர்களா, நல்ல பண்புகள். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆசீர்வாதம் இருக்குது, ஆவியின் கனியே இல்ல. பக்கத்தை கையை பிடி சொல்லுங்களேன், கையை பிடி சொல்லுங்க. பக்கத்தில் மனைவி தானே இருக்காங்க, பரவாயில்ல, விசுவாசி தான் கையை பிடி சொல்லலாம். ஆண்டவர் கேட்கல, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் யாரோடு இருக்கிறீர்கள்? புரிஞ்சதா? அவர் என் கூட இருக்கிறாரு, அதனால நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். ஓகே, இப்ப நானு கர்த்தரோட இருந்த, அதான் யோவான் 15, செடியோடு கொடியானது இணைந்திருந்தால் அது மிகுந்த ஆவியின் கனி வந்திருக்கும். இப்ப கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, ஆனா நானு வேற பக்கம். என் பேச்சுவார்த்தை, என் பழக்கம், என் நடக்க, என்னுடைய காரியம், இதெல்லாம் என்ன செய்யுது? வேற பக்கம் திரும்பி இருக்கு. வேற யாரோடய இருக்கிறோம், வேற எதனோடோ இருக்கிறோம். அது மனிதனாக இருக்கலாம், மனுஷியாக இருக்கலாம், நகையாக இருக்கலாம், பொன்னாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு? அவர் என்னோடு இருப்பது போல நானும் அவரோடு இருந்தால் என்ன வந்துரும்? ஹலோ, கனி வந்துரும்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் 1 வசனத்தை கவனிங்க விரைவாக. தேவன் நமக்கு ஆ, அடைக்கலமும் ஆ, பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். கொஞ்சம் கவனிங்க. இந்த வார்த்தை தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை. அப்ப நம்முடைய நம்பிக்கையாக யார் இருக்கிறார் சொல்லுங்க? நம்பிக்கையாக தேவன் இருக்கிறார். தேவன் நமக்கு, வேற யாருக்கோ இல்ல, அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாகிய நமக்கு. அப்படி என்றால் அவர் நம்பிக்கையாக இருப்பது மட்டுமல்ல, அவர் நம்முடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்முடையவராக. 5 வசனம், தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். தேவன் அதின், அவர் நம்பிக்கையாயிருக்கிறார், நம்முடையவராயிருக்கிறார். நம்முடைய நடுவில் என்றால் அதற்கு அர்த்தம் நம்முடைய எல்லா காரியங்களையும் அவரே பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அப்ப நம்பிக்கையாயிருக்கிறார், நம்முடையவராயிருக்கிறார், நடுவில் இருக்கிறார். 4 வசனம் சொல்லுகிறது, அவர் நமக்கு ஒரு நதியை போல சந்தோஷிப்பிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட தெய்வம் 7:11 சொல்லுகிறார், அவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பிக்கையாயிருக்கிறார், நம்முடையவராயிருக்கிறார், நடுவில் இருக்கிறார். அடுத்து என்ன சொன்னோம்? நடுவில் இருக்கிறார், நதியாக இருக்கிறார். அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இதுதான் நம்புகிறவர்களுக்கு ஆண்டவர் அளிக்கக்கூடிய ஆறுதலின் செய்தி, ஆசீர்வாதத்தின் செய்தி. அல்லேலூயா. சரி, நிறைவாக நிறைவாக 8 11 வசனங்கள் என்ன சொல்லுகிறது? நம்பிக்கையின், என்ன சொன்ன ஆரம்பத்தில்? நம்பிக்கையின். அப்ப கர்த்தரை எந்த மனுஷன் நம்புகிறானோ அந்த மனிதனை, அந்த குடும்பத்தை, அவன் கையிட்டு செய்கிற வேலைகளை, தொழிலை கர்த்தர் ஆளுகிறவர். கர்த்தர் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆளுகிறவர் அப்படின்னு என்ன அர்த்தம்? ரூல் பண்றாரோ? இப்ப வசனம் இருக்கு பைபிள்ல, ஆதியாகமம் 3 வாசிக்கணும், கொஞ்சம் கவனிங்க. அவள் ஆசை புருஷனை பற்றி இருக்கும், அவன் அவளை, புருஷ மனைவியை ஆண்டு கொள்ளுவான், ஆளுகை செய்வான். ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே எல்லாவற்றையும் ஆள கடவர்கள் ஆதாம் சொல்றாரு. அவன் மனைவியை ஆண்டு கொள்வான் என்ன அர்த்தம்? இங்க பாரு, நான் தான் ஆளுகிறவர், நீ என்னது அடிமை, உட்காரு. அப்படியா? ஏன்னா நிறைய பேர் மனைவி எப்படி தான் பார்க்குறாங்க, அடிமை போல. நான் புருஷன் சொல்றேன், என்ன நீ பாட்டு போய்கிட்டே இருக்க? சில பேருக்கு மனைவிமார்கள் ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரி மாதிரி. சம்பளம் கூட சிலருக்கு இருக்கு, அப்படிதான். எதுக்கு வேலை, ஒரு வேலை அப்படிலாம் வேணும், சம்பளம் இல்லாமல் பேசிட்டு போற விடுங்க. அவன் போயிட்டு என்ன சோறாக்குறது யாரு, துணி துவைக்கிறது யாரு, அதுக்கு ஒரு ஆளை போட முடியுமா? இருந்துட்டு போகட்டும். அப்படி இல்லைங்க. ஆளுகை செய்வாய் அப்படின்னா என்ன அர்த்தம்டா? ஆள கடவர்கள் என்று சொல்லி ஆதாமுக்கு செங்கோலை கொடுக்கல கர்த்தர். எதை கொடுக்கிறாரு? மம்பட்டியை கொடுத்து இந்த தோட்டத்தை பண்படுத்து, இந்த தோட்டத்தை. அப்படி என்றால் ஆளுகை என்றால் அதனுடைய அர்த்தம் எபிரேய வார்த்தை ராடா. ராடா என்றால் பண்படுத்த கடவாய், பராமரிப்பாயாக.
அப்ப மனைவியை ஆள கடவா என்றால் என்ன அர்த்தம்? அடிமைப்படுத்து என்று அர்த்தம் அல்ல, மனைவியை பராமரிக்க கடவா என்று அர்த்தம். அல்லேலூயா. அதைத்தான் எபேசியர் 5 பவுலடிகளார் சொல்லுகிறார், கிறிஸ்து சபையை போஷிக்கிறது போல அவனவன் தன் மனைவியை போஷிப்பானாக. நீ பாட்டு கணக்கட்டில் வாங்கி தின்னுட்டு மனைவியை பட்டினியை போட்டுறாத. மனைவியை போஷிக்க வேண்டிய வேலை, மனைவியை பாதுகாக்க வேண்டிய வேலை யாருடைய வேலை? ஒரு கணவனுடைய. அதுபோலதான் நம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை போஷித்து பராமரிக்க கூடிய தேவனாக இருக்கிறார்.